அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வரலாறில் வம்சம் மற்றும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்னால் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை கேட்கலாம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வம்சங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் என்பது மிகச்சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சம் மீதோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மீதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள், குணங்கள் மீதோ யாராலும் ஒருபோதும் குறைகள் சொல்ல முடியாது. அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு அன்ஹு ஈமான் கொண்டு வராத நிலையில், காஃபிராக இருந்த நிலையில், ரூம் நாட்டு மன்னன் அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து கேட்டபோது, ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் நல்ல விஷயங்களை மட்டுமே கூறினார்கள். அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் நினைத்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தவறான செய்திகளை கூறியிருக்கலாம், அவதூறுகளையும் பொய்யையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்வதற்கு எந்த விஷயமும் எந்த குறையும் இல்லாத போதில் அபூ சுஃபியான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொல்வார்கள்? அதற்காக உள்ளபடியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகளை எடுத்து சொன்னார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்னால் நடந்த முக்கியமான நிகழ்வுகள். எப்படி சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால், சூரிய உதயத்திற்கு முன்னால் ஒரு வெளிச்சம் வானத்தில் தோன்றி இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தரப்போகின்ற சூரியன் உதயம் ஆகப் போகிறது என்ற நற்செய்தியை சொல்லுமோ, அதே போல இந்த உலகம் முழுவதும் தீய செயல்களில், பாவங்களில், அந்த இருட்டில் மூழ்கி உள்ள உலக மக்களை வெளிச்சத்தில் கொண்டு வரப்போகின்ற நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில நிமிடங்களில் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிறார் என்ற நற்செய்தியை சொல்வதற்காக அல்லாஹு தாலா சில முக்கியமான நிகழ்வுகளை நிகழ்த்தினார். அதிலும் தாயார் ஆமினா அவர்கள் பல அதிசயங்களை கண்டார்கள். தாயார் ஆமினா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது என்னுடைய வயிற்றில் குழந்தையாக உருவெடுத்தாரோ அப்போதிலிருந்தே நான் பல அதிசயங்களை கண்டேன். முதலில் எனக்கு கனவில் சொல்லப்பட்டது, ஆமினா, உன்னுடைய வயிற்றில் உள்ள இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. இந்த குழந்தை இந்த உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு தலைவராவார். மேலும் இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த குழந்தையை நீ முஹம்மது என்று பெயர் சூட்ட வேண்டும். இந்த குழந்தையை ஒரு இறைவனுடைய பாதுகாப்பில் தருகிறேன் என்று நீ நியத்து செய்ய வேண்டும். மேலும் தாயார் ஆமினா அவர்கள் கூறுகிறார்கள், பொதுவாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களும் தொந்தரவுகளும், வாந்தி போல பல கஷ்டங்கள் எனக்கு ஒருபோதும் வரவில்லை. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களும் தொந்தரவுகளும் ஒருபோதும் எனக்கு ஏற்படவில்லை. நான் வெயில் காலத்தில் தண்ணீர் எடுக்க வெளியே போகும்போது எப்போதும் ஒரு மேகம் என்னை நிழல் கொண்டு வந்து என்னோடு வந்து கொண்டே இருக்கும். கரடு முரடான கல்களும் என்னுடைய காலுக்கு கீழ் வந்தால் அது மிருதுவாக பஞ்சு போல ஆகிவிடும். தண்ணீர் எடுக்க கிணற்று பக்கத்தில் சென்று என்னுடைய வாளியை நான் கிணற்றில் போடும்போது அடியில் இருந்த தண்ணீர் திடீரென்று என்னை நோக்கி மேல் வரும். நான் சுலபமாக தண்ணீரை எடுத்துக்கொண்டு என்னுடைய வீட்டிற்கு சென்று விடுவேன். இதுபோல பல அதிசயங்கள் ஆமினா அவர்கள் கண்டார்கள்.
அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரசவ காலம் நெருங்க மிகப்பெரிய யானைப்படை சம்பவம் என்ற ஒரு நிகழ்வு நடந்தது. இன்ஷா அல்லாஹ் அந்த நிகழ்வை மற்றொரு பதிவில் கேட்கலாம்.